ஹலோ ஆல் வணக்கம் பீடாக், வெல்கம் டு த ஷோ. இப்படி அநியாயமா மும்பை தோத்துட்டாங்களே பீடாக். ஜெயிக்கிற மாதிரி இருந்து தோத்துட்டாங்க, அவங்க தோக்குற மாதிரி இருந்து ஜெயிச்சிட்டாங்க. 7-7 ஜெயிப்பாங்கன்னு நினைச்சோம், இப்படி அன்பார்ச்சுனேட் ஆயிருச்சு. இந்த கடைசி ஓவர் வந்து இவர் தான் போட்டிருக்கணுமா இல்லை ஹர்திக்கே போட்டிருக்கலாமா? ஹர்திக் அந்த ரன் அவுட் பண்ணியிருந்தாலும் ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு நோபால போய் போட்டார் இந்த சுச்சுவேஷன்ல. நிறைய நடந்திருக்கு. என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. உண்மையை சொல்லிடலாமா வியூவர்ஸுக்கு? ஏன்னா நம்ம எதையுமே மறைக்க மாட்டோம். ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிட்டோம் நம்ம. அவங்க 4 ரன்ஸ் அஹெட்னோடனே நான் ஒரு குவாலிஃபைடு அம்பையர்ன்றதுல நிறைய வாட்டர் படல்ஸ் இருக்கு. அதனால ரொம்ப வெட்டா இருக்கும், டேஞ்சரஸ் ஃபார் த பிளேயர்ஸ் சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்ப ரெண்டாம் தடவை ரெக்கார்ட் பண்றோம். அதை நம்ம வியூவர்ஸுக்கு மறைக்கவே கூடாது. அதாவது ஆனஸ்டா நான் சொல்றேன், தெர் ஆர் லாட் ஆஃப் வாட்டர் படல்ஸ் தேர். அவர் தீபக் சஹர் ஓடி வந்ததே நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த நோபால்ன்றது இவ்வளவு பெரிய நோபால் கிடையாது. தட் இஸ் வேர் இட் கேன் ஹேப்பன் வென் தி அவுட்ஃபீல்ட் இஸ் வெட், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல டெவாட்டியாவும் சரி, ஜெரால்டு கூட்சியும் சரி, பாட்டம் அண்ட் பிளேயர்ஸ் தே வில் பி எக்ஸ்பெக்டிங் புல்லர் லென்ஸ். அப்படிங்கும்போது ஒரு பால் இங்க போட்டாரு பாருங்க ஜெரால்டு கூட்சியக்கு, உங்களுக்கு ரிங் ஃபீல்டு லெக் சைடுல வச்சுட்டு, தட் இஸ் வாட் இஸ் போல் டு ஃபோர்ஸ் ஹிம் டு ஹிட் ஆன் த லெக் சைடு. Surprisingly, they are opting for puller lens when the outfield is wet. Ball will get also wet for each and every time it goes down the ground. போது முதல் பால் மிட் ஆஃப் மேல தூக்கி அடிச்ச உடனே ஐ எக்ஸ்பெக்டட் him to shorten his length. தட் இஸ் வாட் ஐம் ஆஸ்கிங். அவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா 4 ஃபீல்டர் தான் வெளியே. இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு இது பாருங்க உங்களுக்கு. பிகாஸ் ஆஃப் த ஓவர் ரேட் தேர் ஒன்லி அலவுட் டு ஹேவ் 4 ஃபீல்டர்ஸ் outside the circle. These are all small things that you know taken into consideration, sir. But ஒன்னே ஒன்னு சொல்றேன் பாருங்க, 155 is something you are not going to defend no matter what kind of a bullet attack you have got. Let us be very honest with you. இங்க வந்து 196 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் சொன்னா மேபி கொஞ்சம் சீம் மூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருந்ததுனால ஒரு 178க்கு அது கீழே வருமே ஒழிய, லெஸ் தேன் 178 இட் இஸ் கோயிங் டு பி டஃப் டு டிபெண்ட் அகேன்ஸ்ட் அ டீம் வேர் த டாப் த்ரீ ஹஸ் பீன் டூயிங் நாய்ஸஸ். இன்னைக்கும் பாருங்க 15வது ஓவர் தான் சுப்மான் கில் அவுட் ஆனாரு. They're one of the top three is only getting out at 15th over, even though Sai Sudarshan failed. Josh Butler carried on for a while and Shubman Gill carried on until 15 overs. அதுக்கப்புறம் they are totally exposed, which we have been talking about the top three setting up everything for them. And the middle order and lower middle order has not got any game time, even though Rahul Tewatia is someone who is going to be absolutely classical அப்படின்னு. இப்போ உங்களுக்கு பாருங்க, இப்போ மும்பை இந்தியன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் வின் தியரி அப்படின்னா 8 ஓவர்ஸ் தான் நம்ம சொன்னோம். எடுத்த உடனே பயங்கரமா அலையும் அப்படின்னா அவங்க 8 ஓவர்ஸ்ல வந்துட்டு 76 for 2, இவங்க 58 for 1, which is understandable. ஏன்னா சேசிங் பிலோ பார் டார்கெட். மும்பை பாருங்க அதுக்கப்புறம் செகண்ட் பேஸ்லயும் பியூட்டிஃபுல் ஆடிட்டு 10 ஓவர்ல 89 சார். 10 ஓவர்ல 89 for 2, தென் ஹவு கேன் யூ ஜஸ்ட் டம்பிள் டு 155? 11 to 15ல பாத்தீங்கன்னா ரொம்ப புவரா ஒரு சில ஷாட்ஸ் எல்லாம் ஆடி திலக் வர்மா விக்கெட்டை கொடுத்தாரு. எல்லாருமே ரொம்ப புவரா ஆடி விக்கெட்டை கொடுத்தாங்க. ஒன் பேட்ஸ்மேனோட செட்டில் டவுன் 11 to 15ல ஆஃப்டர் கெட்டிங் லாரிக்கிங் ஸ்டார்ட் 11 to 15 இஸ் வேர் யூ காட் டு ஆக்சலரேட். யூ ஜஸ்ட் ஸ்லிப் டவுன் டு 37 for 4. அதுக்கப்புறம் லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல ரன்னே நிறுத்த முடியாதுன்னு சொன்னோம். தே டிடன்ட் ஹேவ் எனி விக்கெட்ஸ் அட் ஆல். And then that mellowed down to 39 for 2. 155 is never you're going to depend. இவங்க பாருங்க, இவங்களுக்கு தெரியும் இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் பஸ்ட் இருக்கும். அவங்க ஃபாஸ்ட் bowlers ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபாஸ்ட் bowling அவுட் பிட்ச். 29 for 1 பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. 10 ஓவர்ல பாத்தீங்கன்னா 69 for 1, ஆல் செட் டு வின் த கேம். 15 ஓவர்ல 113 for 3. யூ ரிக்வயர் 39 in 5 overs. With 7 wickets in hand, you are stumbling like this. And 15 ரன் உங்களுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க அடிச்சு ஜெயிக்கிறீங்கன்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. தே would have been happy to take away the 2 points and they are through to the playoffs now. But this is not the way you are going to succeed if you want to chase a target like 155 in the further part of the tournament remaining and also in the playoffs. I'm sorry, GT has to rethink their strategy to see how they can get their middle and lower order sorted out. இல்லைன்னா கஷ்டப்பட போறாங்க. ஆமா பீடா, ஏன்னா மேட்ச் ரொம்ப சீசா பேட்டில். ஃபர்ஸ்ட் டைம் ரெயின் பிரேக் இருந்தப்ப ஜிடி அஹெட், அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டைம் விட்டப்ப மும்பை அஹெட், இப்போ வந்து திருப்பி மும்பை அஹெட். ஆனா மேட்ச் வந்து ஜிடி ஃபேவரா முடிஞ்சிச்சு. பயங்கரமான சீசா பேட்டில். பட் வெதரை நம்பி இருக்க முடியாது. 2 பாயிண்ட் நினைச்சிட்டு உள்ள போனாங்க மும்பை, திருப்பி கூப்பிட்டு வச்சு அந்த 2 பாயிண்ட் பிடுங்கிட்டாங்க. தே ஆர் சிட்டிங் பிரிட்டி இப்போ குஜராத் டு டூ த டாப் டூ இது. பட் இவங்களுக்கு வந்து வேலைக்கு ஆகாது போல இருக்கு. மும்பை வந்து இப்போ ஹவு டு யூ see them? They'll may still qualify, but ஒரு சர்க்கிள் இன்னைக்கு. குவாலிஃபை ஆயிடுவாங்க சார், அதுல பிரச்சனை இல்லை. தெர் இஸ் அ மேசிவ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளேயிங் குவாலிஃபையர் அண்ட் எலிமினேட்டர்.
ஓகே. குவாலிஃபயர் நீங்க ஆடும் போதும் இன்னும் ஒரு லீக் மேட்ச் மாதிரி ஒரு ப்ரெஷர் இல்லாம ஆடுவீங்க. யூ காட் டூ ஷாட்ஸ் ஆஃப் த ஃபைனல் வென். அதுதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி ரொம்ப நல்லா ஆடிட்டு வந்துட்டு ஒரு சில டைம்ல பிளே ஆஃப்ஸ்ல வந்துட்டு ஆர்சிபி ஒவ்வொரு தடையும் போய் எலிமினேட்டர்ல மாட்டிக்கிறாங்க. ஒரு பேட் டே கரெக்டா உங்களுக்கு வந்துருது. பீப்புள் ரைட் தம் ஆஃப். யூஆர் அலவுட் டு ஹேவ் அ பேட் டே when you're playing a tournament for 70 days. வேர்ல்டுல எந்த டோர்னமெண்ட் 70 நாள் 60 நாள் நீங்க ஆடுறீங்க? மென்டல் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு தூரம் இருக்கும்? டிராவல் எப்படி பண்றீங்க? யூ ஆல்வேஸ் வாண்டட் டு ஹேவ் தட் அட்வான்டேஜ் ஆஃப் ஹேவிங் ஒன் மோர் ஷாட் அட் த ஃபைனல். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி எவ்ரி டீம் வாண்ட்ஸ். அண்ட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் சொல்றேன், மும்பை scored 20 runs at least lesser than what it is needed to defend it, even though they got a world class bowling attack. ஸோ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அதுவும் ஜிடி 3 திருப்பதி லட்டு கேட்ச் விட்டாங்க சார். சாதாரண கேட்ச் இல்ல, திருப்பதி லட்டு கேட்ச். கவர்ஸ்ல ஒரு கேட்ச் ஜாக்ஸுக்கு விட்டாங்க, 2 கேட்ச் ஷார்ட் பிட் விக்கெட்ல வந்து சாய் கிஷோரும் சிராஜும் ஓட்டுது. திருப்பதி லட்டு கேட்ச். அதை நீங்க பிடிச்சிருந்தீங்கன்னா கூட பீன் 130. ஒரு 20 ரன் கம்மியா போயிருக்கும். பட் யூனோ வாட், தட் இஸ் வேர் குவாலிட்டி டீம்ஸ் ஆர் ஆல் அபவுட். when you score below par runs, that is less than 20 runs, no matter how strong your bowling attack is, you'll find a way to win. And that is what has happened at GTA. For the hard work what they have done, they dominated the game until 30 overs, 32nd 35 overs second innings அது வரைக்கும் டாமினேட் பண்ணிட்டு அவங்க தோக்கிறது நியாயமே இல்லை. பட் ஐ ஹேவ் ஹார்ட் ஃபீலிங்ஸ் ஃபார் மும்பை. மும்பை ஆல்சோ பிளேட் வெரி வெல். ஓகே. ஸோ இப்போ கோயிங் ஃபார்வர்ட் ஜிடி என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க பீடா? இப்போ ஷாருக் கான் பாருங்க, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் பண்ணிட்டாரு. பட் சம்படி லைக் கூட்ஸே கொடுத்த சான்ஸை இன்னைக்கும் யூஸ் பண்ணிட்டாரு. 6 பால் 12 ரன், ஒரு விக்கெட், 2 ஓவர் 10 ரன். இப்போ ரபாடா உள்ள வரதே கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. என்ன கேட்டிருந்தீங்கன்னா, இந்த மேட்ச்ல ரபாடா ஆடி நியூ பால போட்டு இன்னொரு விக்கெட் எடுத்திருந்தாருன்னா மும்பை's misery would have continued a lot. When was Gerald Coetzee introduced? Gerald Coetzee was introduced in the 13th over when the ship was sinking. Okay, ரெண்டு குவாலிட்டி ஓவர்ஸ் போட்டாரு. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. They would have given the ball to Gerald Coetzee and the new ball to have further strike when Mumbai was taking the game away from them. The first 10 ஓவர்ல மும்பை was clearly ahead in a pitch like this when they set it up to 89 for 1. So you need a foreign overseas bowler. See, he contributed with the batter. That is not his role to win games with the bat. There was Rashid Khan, there was Shahrukh Khan. இதை விட ஷாருக் கானுக்கு உங்களுக்கு என்ன சார் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பாருங்க. 8 and over அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல செட் பண்ணி கொடுத்துட்டு போறாரு சுப்மான் கில். எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், ஹைலி டேலண்டட். யூ கேன் ஹிட் மூன் பால்ஸ், யூ கேன் ஹிட் 100 மீட்டர் சிக்ஸ். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு சாஃப்ட் டிஸ்மிஸல்ல அவுட் ஆயிட்டு போறீங்க. அதுக்கப்புறம் வாட் எல்ஸ் தே ஹேவ் டு சார்ட் இட் அவுட் தேர். இது இப்ப இவங்களே மும்பையே பாருங்க, அந்த ரெயின் பிரேக்கு முன்னாடி ஜிடி முன்னாடி இருந்த போது ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்த உடனே வில் ஜாக்ஸ். எப்பயா அதை இது பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்க டக்கோத் லூயிஸ் பேப்பரை வச்சுன்னு, பிகாஸ் இட் இஸ் ஓன்லி டிபெண்ட் ஆன் விக்கெட்ஸ். டக்கோத் லூயிஸ் விக்கெட் நீங்க நிறைய வச்சிருந்தீங்கன்னா யூஆர் கோயிங் டு வின் த மேட்சுங்கும் போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு யூ ஷுட் ஹவ் மேட் ஷூர் தட் யூ கெட் தி ரைட் போலர்ஸ் இன் ரதர் தென் டேக்கிங் கேம்பிள் வித் வில் ஜாக்ஸ். அந்த 15 ரன் போய் தான் ஜிடி டாப்பா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்க ரஷித் கான் வந்து அவுட் ஆனார் பாருங்க. அதெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு ஐம் ஜஸ்ட் ஃபைண்டிங் இட் டஃப் டு எக்ஸ்பிளைன் த சீக்வன்ஸ் பிஹைண்ட் இட். ஒரு ஆர்ம்லெஸ் பால் முன்னாடி போயிருந்தானே அப்படியே ஒரு பிளிக் அடிச்சு ஒரு ரன் இருக்கணும். என்னமோ ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு காலில் வாங்கின ரஷித் கான் அப்ப காலில் வாங்காம இருந்திருந்தா கூட ஜிடியோட பின் அஹெட் இன் தட் டைம் ஆல்சோ when it comes into டக்வர்த் லூயிஸ். இப்ப அம்பையர்ஸோட இது என்னன்னா, they want to make sure no matter what you'll take every single step to see the match resume. So kudos to the umpires on that. இப்ப நீங்க இந்த வாட்டர் படல்ஸ் அதெல்லாம் காட்டினாங்க, சூப்பர் சாப்பர் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துல எப்படி அதை வைப் ஆஃப் பண்ணாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல. நானே ஒரு அம்பையர் தான். The most important thing when you see someone want to run hard like that and that situation and get your ankle twisted, யோசிச்சு பாருங்க. ஐடியலி ஹர்திக் பாண்டியா தான் போட்டிருப்பாரு. ஹர்திக் பாண்டியா ஏன் போடல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் சரியா போடலன்றதுனால இந்த கான்பிடன்ஸ் வந்து இல்லாம குறைஞ்சிருமோ போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த கேள்வி கேட்பீங்க, உங்களுக்காக தான் விட்டு வைக்கிறேன். அந்த கன்கசன் சப் ஆஃப் அஸ்வினி குமார் டு கார்பின் போஷ், அந்த கேள்வியை கேளுங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன் நான் அஸ் அன் அம்பையர். அதுதான் பீடா. கார்வின் போஷ் வேற, உங்களுக்கே தெரியும், லெஃப்ட் ஹேண்டர், ரைட் ஹேண்டர், அவரு ஆல்ரவுண்டர், இவர் அவுட் அண்ட் அவுட் இது பவுலரு. பட் இவங்க அதை பண்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து உங்களை ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன் சார். லெட் அஸ் ஹேவ் திஸ் டிஸ்கஷன் இன் அ பாசிட்டிவ் மேனர், நாட் ட்ரைங் டு கோ அகேன்ஸ்ட் எனி ஒன். ஓகே. இப்ப கன்கஷன் சப், ஒரு கன்கஷன் சப்பா இருக்கட்டும். இப்போ வாட் வாஸ் டிசைடட், he cannot play further part in the match. கரெக்ட் தானே? அதனால தானே ரீப்ளேஸ் பண்றாங்க. இப்போ ஒருத்தர் ம். கையில அடிபட்டு வெப் ஸ்பிளிட் வெப்பிங்னு வெளியில போறாரு, சைட் ஸ்ட்ரெயின் வெளியே போறாரு.
ஆங்கிள் லிகமெண்ட் டயர் 2 அப்படின்னு வெளியில போறாரு, அப்ப நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறீங்களா? அது என்ன கன்கஷன் சப்புக்கு மட்டும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்? கன்கஷன் சப்பா இருந்தாலும் சரி, வேற எந்த இன்ஜுரியா இருந்தாலும் சரி, when a player is not going to play further part of the match, you have to give replacement for every injury that happens. The player is not going to play further part in the match. இல்லையா? இப்ப நான் இன்னொன்னு நான் சொல்றேன். இப்ப வந்துட்டு இப்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப அந்த கன்கஷன் சப் ரூலே இல்லைன்னா, கார்பின் போஸ் should have come there and bowled. I'm telling you, because they are bowler shot in this. அஸ்வினி குமார் போட்ட அந்த 4 ஓவரை கார்பின் போஸ் should have come there and bowled because they are overshot, and I don't know what kind of impact Karan Sharma and Bill Jacks would have made. Bill Jacks was expensive in the 1 over he bowled. Karan didn't bowl badly, but it's always a gamble to give Karan the ball when the pitch is really seaming and bouncing. அப்படிங்கும்போது ரூல் ஹாஸ் டு பி ரூல். இப்போ உங்களுக்கு வந்து ஒருத்தர், இப்போ ஒரு பிளேயர் இஸ் நாட் கோயிங் டு பிளே ஃபர்தர் பார்ட் இன் த மேட்ச் அக்கார்டிங் டு த அம்பையர்ஸ் பேஸ்ட் ஆன் இஸ் இன்ஜுரினா, தேர் ஷுட் பி ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் எவ்ரி இன்ஜுரி, நாட் ஜஸ்ட் ஃபார் த கன்கஷன் சப். எனக்கு புரியாத விஷயம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. சிவம் தூபேக்கு பதிலா ஹர்ஷித் ராணா கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படின்னா, அந்த ரூலை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அந்த இம்பாக்ட் சப்ல who is going to be the like to like replacement for him? If Corbin Bosch has already batted, he's made a contribution, he can also bowl. அப்படிங்கும்போது அவர் போடுற அந்த 4 ஓவர் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் bowler, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowler, டோட்டலி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். How is it possible? I will not blame Mumbai because Mumbai has gone according to the rules. I want the rules to change, which I don't think is the right thing. If there is an injury, replace it with the player, whoever it is, who cannot play further part of the match, or else just scrap this replacement rule at all. ஓகே, பாப்போம் என்ன ஆகுதுன்னு. மும்பை வந்து அடுத்த மாதிரி தரம்சாலால ஆடுறாங்க. எப்படி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? மேபி சாண்ட்னர் ஃபார் பாஷ், அஸ்வினி குமார் கண்டினியூ பண்ணுவாரா கரண் சர்மாக்கு பதிலா, இல்லாட்டி தீபக் சேரை ட்ராப் பண்ணுவாங்களா? தீபக் சேரை நீங்க எப்படி சார் டிராப் பண்ணுங்க? நான் திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு, தட் இஸ் அனதர் மிஸ்டேக் மும்பை டிட். ஓகே, இந்த மாதிரி பவர் பிளேல பால் அந்த மாதிரி அலையும் போது 2 ஓவர் வந்து அநியாயமா பும்ராக்கு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. மேக்சிமம் 1 ஓவர் தான் பும்ரா போட்டிருக்கணும். பிகாஸ் தேர் ட்ரைங் டு பிளாக், தேர் நாட் ட்ரைங் டு அட்டாக். தீபக் சேகரை நம்ம முன்னாடியே என்ன சொல்லியிருக்கோம், 10 ஓவருக்குள்ள முடிக்கணும்னு. இஸ் நாட் அ டெத் போலர். நீங்க அந்த 1 ஓவரை பும்ராக்கு பிடுங்கி தீபக் சேகர் போல் பிரில்லியன்ட்லி இன் பவர் பிளே, இஃப் யூ ரிமெம்பர். ஓகே, 1 ஓவர் தான் பவர் பிளே கொடுத்துட்டு 7வது ஓவர் தான் தீபக் சேரை திருப்பி கொண்டு வந்தாங்க. ஸோ தீபக் 3 ஓவர் போல்ட் கொடுத்துட்டாங்க, 2 ஓவர் பும்ரா கொடுத்துட்டாங்க. போல்ட் இஸ் ஆல்சோ நாட் அ கிரேட் டெத் போலர், பட் டெஃபினெட்லி எ வெரி குட் போலர், அதுல சந்தேகமே கிடையாது. இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த 1 ஓவர் தீபக் சேகர் பவர் பிளேல கொடுத்துட்டு இந்த இப்ப 15 பும்ராக்கு ரன், இருந்திருக்குமே, இப்ப முன்னாடி டிஃபெண்ட் 15 பண்ணியிருப்பாரு. இப்ப 15 ரன் பும்ரா போட போறாரு ஜிரால்டு கூப்சியனா. கதையை நீங்க சொல்றீங்களா நான் சொல்லட்டுமா? நீங்க நான் தான் சொல்லுங்க. சொல்லிட்டேனே, டிஃபெண்ட் பண்ணியிருப்பாருன்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் தான் சொல்லிட்டேனே. அப்புறம் நீங்க எப்படி தீபக் சஹரை blame பண்ண முடியும்? cannot blame தீபக் சஹர் coming after a break. The outfield is wet and he's not a genuine quick bowler, is a swing bowler. எனக்கு பொறுத்த வரைக்கும் பாண்டியா should have bowled the last over. பாண்டியாஸ் bowled வேர்ல்டு கப் ஃபைனல், T20 வேர்ல்ட் கப் ஃபைனல். நீ போட்டு 16 ரன் டிஃபெண்ட் பண்றியா? ஜெரால்டு குர்சியஸ் ராகுல் தெவாட்டியா இருக்காரு. பாண்டியா should have bowled. He should have taken the initiative. Yes, I am disappointed Deepak Chahar couldn't defend 15, but I will not put the blame on Deepak Chahar. Deepak Chahar is going to strike up front and he bowled well up front. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. போது இவங்க ஒரே சான்ஸ் எப்படி போவாங்கன்னா, தரம்சாலாலும் குதிக்கிற பிச்சு தாங்கும் போது ஐ திங்க் தட் தேர் கோயிங் டு கோ வித் தி சேம் காம்பினேஷன் இஸ் வாட் ஐ ரியலி ஃபீல். இப்ப நோ மேட்டர் வாட் தீபக் சார்லாம் நீங்க டச் எல்லாம் பண்ண முடியாது. எஸ் பீன் டெலிவரிங் இன் த ஃபர்ஸ்ட் 10 overs whenever it's been used properly. That is going to be a gamble. If Corbin Bosch is not going to be fit, there is a chance Santner might come, but consider the conditions. I think Corbin Bosch will keep on his place. ஓகே, ரொம்ப க்ளோஸ் மேட்ச் பீரா, நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி மும்பை தோத்துட்டாங்க. மழை பெஞ்சு ஜெயிச்சோன்னு நினச்சி அவங்கள பிடிச்சிட்டு வந்து ஜெயிச்சிட்டாங்க. இது அவங்களோட ஸ்ட்ரீக் முடிஞ்சிருச்சு. 6 ஜெயிச்சிருந்தாங்க, 7வது மேட்ச் தோத்துட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ இந்த மேட்சை பற்றி உங்கள் ஃபைனல் நீங்கள் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. போன இதில் வந்து மும்பை ஜெயிச்சிச்சுன்னு நினச்சி நம்ம சொல்லும்போது நான் சொன்னது கரெக்டாக இருந்துச்சு, நம்ம நினச்சேன் மாறிடுச்சு. நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. ஸோ உங்கள் ஃபைனல் தாட்ஸ் எப்படி சொல்லிடுங்க. இதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை சார். த ரெயின் played and pushed the pendulum here and there. But என்னோட ஒப்பீனியன்ல 155 is not a target you normally defend in Wankhede. Particularly rain வரும்போது கொஞ்சம் ஸ்கிட் ஆக ஆரம்பிக்கும் பாலும் போது. மும்பை were short by 20 runs at least, even though it's not a 196 pitch, 178 at least, which they didn't do. ரெண்டு குவாலிட்டி டீம் ஆடும்போது 20 ரன் நீங்க கம்மி அடிச்சுன்னா got not. GC will be massively relieved. என்னை பொறுத்த வரைக்கும் there is no chance Mumbai is going to miss out. They had a jolt. எப்பவுமே நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க, இந்த 7, 8, 9 ஜெயிச்சுனே போயிருந்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டே இருப்பாங்க லா ஆன் ஆவரேஜஸ், ஒரு மேட்ச் தோக்க போறான், ஒரு மேட்ச் தோக்க போறான். இப்ப உங்களுக்கு 2 மேட்ச் இருக்கு அண்ட் பிளே ஆஃப்ஸும் போது they would ideally want to lose a game like this. They can again start their winning streak from next game.
ஸோ நத்திங் இஸ் லாஸ்ட் கொஞ்சம் சறுக்கிருச்சு பேட்டிங். எல்லாருமே தூக்கி தூக்கி கொடுத்து சூரியகுமார் யாதவ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ்ல விக்கெட் கொடுத்தாரு. நத்திங் இஸ் லாஸ்ட். ஐ எம் 100% sure that Mumbai will make it to the playoffs considering the net run rate. Let us see what is going to happen. The next preview is going to be in the city of joy between Kolkata Knight Riders, who are also hanging on a thin thread, need to win every single match to stay alive in the competition, and Chennai Super Kings are playing for their pride. Let us come back and do the review and entertain you with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.